சொல்லுகிறேன். தேவனுக்கு விரோதமாய் எந்த மனிதர்கள் எது சொன்னாலும் நீங்க கேட்காதீங்க. யார் இது? நம்மளுடைய தேவனை ஏசப்பா விட்டு நம்மளை டிஸ்டன்ஸ் பண்ற எந்த ஒரு பேச்சை யாரும் கேட்காதீங்க. அவரோடு இணைக்கிற பேச்சை கேட்டு அதுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு நடக்கோம்னா நமக்கு அதுக்குரிய ஆசீர்வாதங்கள் வரும். தயவு செஞ்சு கர்த்தருடைய பிள்ளைகளை தயவாய் நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நம்மளுக்கு இந்த உலக பிரகாரமான காரியம் வேண்டாம். எதிராளி, நமக்கு ஒரு எதிராளி இருக்கிறான். யாரு தெரியுமா? அது ஒரு வசனம் இருக்கு பாருங்க. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல, தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் வெட்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அவன் எதுலதான் நம்மளை சிக்க வைக்கிறான்ங்கிறத வகை தேடி சுற்றி திரிகிறான். எச்சரிப்பா இருங்க, எச்சரிப்பா இருங்க. இது கடைசி காலம், நாள் செல்லாது. அவன் எந்த வழியிலையாவது நம்மளை கொண்டு போய் சிக்க வச்சிடலான்னு பாக்குறான். அதனால இந்த உலக பிரகாரமான இந்த அசுத்தங்களுக்கு